வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் டபுள் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டு நூலை எடுத்துட்டு 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருக்கோம். சில் த்ரெட்டுன்றனால ஜரினா ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து பேக்லாக் போட்டுட்டு குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு வரோம். இந்த டபுள் செயின் ஸ்டிச் எதுக்குன்னா, நெக்கோட அவுட்லைன் ஸ்லீவோட அவுட்லைன்லனா 2 செயின் ஸ்டிச் 3 செயின் ஸ்டிச் வரிசையாக கொடுப்போம். அப்போ ஒவ்வொரு லைனுக்கும் எண்டில் வந்து நாட் போட வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டபுள் செயின் ஸ்டிச். இதை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு லைனுக்கும் எண்டிங்கில் வந்து நீங்கள் நாட் போட தேவையில்லை. இப்போ இந்த லைன் வந்து ஃபினிஷ்ட் ஆக போகுது. இந்த இடத்துல மேலே ஒரு லாக், பக்கத்தில் ஒரு லாக், அடுத்த லைன் வந்து கிட்டத்துலேயே அப்படியே கன்டினியூ பண்ணிடலாம். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவில் வந்து கேப் விழுகாத மாதிரி இன்னொரு லைனை கண்டினியூ பண்ணி நாட் போட்டுக்கலாம். இதுதான் வந்து டபுள் செயின். இதை வந்து 3 லைன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 4 லைன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஜரியோட திக்னஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அத்தனை லைனாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு நடுவில் கேப் விழக்கூடாது. இப்போ எண்டிங்கில் நாட் போட்டுடணும். தேங்க்யூ.